அமைதியான பச்சை காட்டில் தவளை, எலி, முயல் 3 நண்பர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். மர நிழலில் ஓடி விளையாடி சிரித்து பேசிக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் விழாவாக மாற்றினார்கள். ஒரு நாள் காடு திடீரென அமைதியானது. துப்பாக்கியுடன் ஒரு வேட்டைக்காரன் உள்ளே வந்தான். முயலை குறிவைத்து துப்பாக்கி உயர்ந்தது. பயத்தில் அவன் அசையாமல் நின்றான். அந்த நேரத்தில் தவளையும் எலியும் துணிவுடன் பாய்ந்து நண்பனை காப்பாற்ற முயன்றார்கள். மூவரும் சேர்ந்து கொடிகள் மற்றும் கிளைகளால் ஒரு புத்திசாலி வலை அமைத்தார்கள். ஒரே கணத்தில் வலை விழுந்தது. வேட்டைக்காரன் அதில் சிக்கிக்கொண்டான். மீண்டும் சிரிப்பு திரும்பியது. 3 நண்பர்கள் காட்டை சுற்றி மகிழ்ச்சியாக நடந்தார்கள். கயிற்றில் சிக்கிய வேட்டைக்காரன் கோபத்தில் துடித்தான். மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து உயிர் பிழைக்க கயிறை வெட்ட ஆரம்பித்தான். விடுபட்டவுடன் சுற்றி பார்த்தான். துப்பாக்கி கிடைத்தது, ஆனால் குண்டுகள் இல்லை. அவன் கண்களில் சந்தேகம் எரிந்தது. காலியான துப்பாக்கியுடன் காட்டுக்குள் நடந்தான். அப்போது தனியாக இருந்த தவளை அவன் கண்களில் பட்டது. ஒரே சாட்டையில் தவளையை பிடித்து கூண்டில் அடைத்தான். பயத்தில் தவளை துடித்தது. கூண்டை தூக்கிக் கொண்டு மலை மேல் இருக்கும் தங்கும் இடத்துக்கு போனான். இம்முறை தவற மாட்டேன் என்ற உறுதியுடன். அதே நேரத்தில் எலியும் முயலும் காடெங்கும் தேடின. நம்ம தவளை எங்கே போச்சு என்ற கவலையுடன். அந்த வேட்டைக்காரனுடைய மலை வீட்டின் உள்ளே உள்ள இரும்பு கூண்டில் நம்ம தவளை பயத்தில் நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. காடு முழுக்க தேடி வந்த எலியும் முயலும் வேட்டைக்காரன் வீட்ட ஜன்னல் வழியா பார்த்தப்போ அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. இப்போவே உள்ளே போய் காப்பாத்தலாம்னு தோணுது. ஆனா நாம மட்டும் போனா நம்மளையும் பிடிச்சிடுவான் என்று அவங்க மனசு துடிச்சது. இது நம்மளால மட்டும் முடியாது, நம்ம தலைவரையும் கூட்டிட்டு வரணும் என்று இருவரும் உறுதியா முடிவு செஞ்சாங்க. அதே நேரம் உயர்ந்த மலை உச்சியில் முழு நிலவொளியில் கம்பீரமா நின்னிக்கிட்டு இருந்தான் நம்ம காட்டு ராஜா. அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் மலை முழுக்க அதிர்ந்தது. கீழே இறங்கும்போது அந்த பார்வையே சக்தி மிகுந்ததா இருந்துச்சு. எலியும் முயலும் தலைவரை பார்த்து, நம்ம நண்பன் ஆபத்துல இருக்கான், உங்க உதவி வேணும் என்று நம்பிக்கையோடு சொன்னாங்க. இந்த முறை வேட்டைக்காரன் எதிர்கொள்ள போறது பயமில்லை, காட்டு அரசனோட கோபம். தலைவன் புலி புயல் வேகத்தில் பாய்ந்து செல்கிறான். அவன் முதுகில் எலி முயல் இருவரும் உறுதியுடன் பிடித்து கொண்டு நண்பனை காப்பாற்றும் பயணத்து தொடங்குகிறார்கள். மூடு பனியும் கற்களும் நிறைந்த மலைப்பாதையில் அவர்கள் வேகம் குறையவில்லை. ஒரே எண்ணம் மட்டும், தவளை உயிருடன் திரும்ப வேண்டும் என்று. வீட்டின் ஜன்னல் வழியாக பார்த்தார்கள். கூண்டுக்குள் தவளை கவலையுடன் இருக்கிறது. உள்ளே வேட்டைக்காரன் கவலையின்றி சமைத்து கொண்டு பாடலை ரசிக்கிறான். நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று பார்வையிலேயே சொன்னான் புலி. எலியும் முயலும் பதற்றத்துடன் நின்றனர். போராட்டம் இப்போது தொடங்க போகிறது. ஒரே கர்ஜனையுடன் புலி பாய்ந்தது. கதவு சிதறி விழுந்தது. அதிர்ச்சியில் திரும்பினான் வேட்டைக்காரன். நண்பனின் விடுதலைக்கு நேரம் வந்துவிட்டது. கதவு சத்தமிட்டு நொறுங்கி உடைந்தது. மரத்துண்டுகள் பறந்தன. அந்த மலை வீட்டுக்குள் புயலாக புலி பாய்ந்து நின்றது. வேட்டைக்காரன் உறைந்து நின்றான். அவன் கண்களில் பயம் மின்னியது. முன் நின்றது கோபத்தில் எரியும் புலியின் பார்வை. தன் நீளமான துப்பாக்கியை கைகளில் நடுக்கத்துடன் உயர்த்தி, இங்கேயே நில் என்று புலியை நோக்கி குறிவைத்தான். ஜன்னல் பக்கத்தில் எலி மெதுவாக சொன்னது, நம்ம தலைவர் புலி நம்மள காப்பாத்த வந்திருக்கார். முயலும் தலையாட்டி தைரியம் கொடுத்தது. வேட்டைக்காரன் கத்தினான், என் வீட்டு கதவை உடைச்சு உள்ளே வந்தது ஏன்? உனக்கு தைரியம் எப்படி தாண்டா வந்தது? புலி கர்ஜித்து சொன்னது, நீ எங்க நண்பன் தவளையை பிடிச்சு அடைச்சு வைத்திருக்கே, அவனை காப்பாத்ததான் நான் வந்திருக்கேன். அந்த வார்த்தைகள் கேட்டு எலியும் முயலும் பெருமையோடு புலியை பார்த்தன. இவர்தான் நம்ம தலைவர் என்று உள்ளுக்குள் உணர்ந்தன. இங்கிருந்து போ, இல்ல நான் சுட்டுடுவேன் என்று வேட்டைக்காரன் கத்தி புலியின் பின்னால் ஒரு சுட்டுவிட்டான். சத்தத்தால் புலி ஒரு அடிக்கு பின் சென்றது. அதே நேரம் எலியும் முயலும், கவலைப்படாதே தவளை, நாங்க இருக்கோம்,
கொஞ்சம் பொறுத்துக்கோ என்று தைரியம் கூறின. அடடா, குண்டு புலியோட தலைக்கு பக்கத்துல பறந்துச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸு, உயிரே போயிருக்கும். புலி மெதுவா பின்னாடி நகர்ந்து, இப்போ போய் ஆகணும், இது சரியான நேரம் இல்ல நு சைகை காட்டுச்சு. காட்டுக்குள்ள போகும்போது புலி, முயல், எலி 3 பேரு திரும்பி பார்த்து, கவலைப்படாத நண்பா, நாங்க திரும்பி வர்றோம் குரல் கொடுத்தாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வேட்டைக்காரன் அவனோட வீட்டு கதவை சரி பண்ண ஆரம்பிச்சான். வேட்டைக்காரன் தவளைய பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஏய் தவளை, நீ யாருடா? உன்னை காப்பாத்த புலி எல்லாம் வருது அப்படின்னு கேட்டான். தவளை அமைதியா சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு, கேக்குறியா? நாங்க குடும்பத்தோட இந்த காட்டுக்குள்ள உள்ள அந்த அழகான குளம் பக்கத்துல தான் வாழ்ந்தோம். எங்க வாழ்க்கை ரொம்ப அமைதியா போச்சு. ஒரு நாள் அந்த குளத்துக்கு தண்ணி குடிக்க ஒரு பெரிய புலி வந்துச்சு. அந்த நாள்ல தான் எல்லாம் மாற ஆரம்பிச்சது. அந்த புலி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தப்போ திடீர்னு ஒரு பெரிய முதலை தண்ணியில இருந்து மேல வந்து புலி மேல பாய்ஞ்சு அதோட காலை கடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணிக்குள்ள புலிக்கும் முதலைக்கும் நடுவுல கடுமையான போராட்டம் நடந்துச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு புலி போட்ட சத்தம் வெளியில கேட்கவே இல்லை.